ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் நாடகத்தில் செந்தில் கதிர்கிட்ட போயிட்டு கேட்குறாரு, என்னடா யோசிச்சுட்டு இருக்க? அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டாங்களே, அதை நினச்சி யோசிச்சுட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைண்ணே, அம்மா அப்பா சண்டையை நம்ம எதுவும் சமாதானம் படுத்தாமலே சும்மா இருந்துட்டோம்னு சொன்னாங்களே, அதை தான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு கதிர். அதுக்கு நம்ம என்னடா பண்ணுறதுன்றாரு செந்தில். இல்லைண்ணே, ஏதாச்சும் பண்ணியிருக்கணும்ண்ணே, நம்ம அப்படியே விட்டுட்டோண்ணே அப்படின்றாரு. அதுக்கப்புறம் செந்தில் சொல்கிறாரு, ஏய், என்கிட்ட கூட தான் அப்பா சண்டை போட்டு பேசுறது இல்லை, ஆனால் நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், அது போல் அம்மாவும் இருப்பாங்கன்னு நினச்சிட்டேன்டா நான் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உடனே மீனா பக்கத்தில் இருக்காங்க. பக்கத்தில் மீனாவை பார்த்து கேட்குறாரு செந்தில், ஏன் மீனா, நீ ஏன் அவ்வளோ புழுவுன? நேற்று எல்லாரும் வந்தாங்கன்னு அடிச்சு விட்டியா? நீ என்கிட்ட ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லவே இல்லை தானே? நீ சொன்னதா சொல்லிட்ட அப்படின்றாரு. உடனே மீனாவா, என்ன நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் கேம் விளையாடிருந்தீங்களா, அப்போ நான் சொல்லலை உங்ககிட்ட நீ நைட்டு அப்படின்றாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, ஓ, அண்ணன் கேம் விளையாடும் போது சொன்னீங்களா, அப்போனா அண்ணனுக்கு புரிஞ்சிருக்கோம் தான் அப்படின்னு கிண்டல் பண்ணுறாரு. நேற்று நான் சொன்னேனா இல்லையான்ட்டு காலையில் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டிருப்பேன், அதை பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த மெசேஜை ஓப்பன் பண்ணால் மீனா காலையில் நான் கோயிலுக்கு போகிறேங்க, நீங்கள் தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களை எழுப்ப முடியல, ஸ்ரீரங்கம் போயிட்டு வரேன்னு மெசேஜ் போட்டிருக்காங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் பழனிவேல் பாண்டியை கடையில் இருந்து கூட்டிகிட்டு வராரு வீட்டுக்கு. அவர் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னார், சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வராரு. கூட்டிகிட்டு எங்கடா எங்கள் அக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பசங்களை எல்லாரையும். உடனே அவங்க அக்காவை போய் கூப்பிட்டு அக்கா, உன் மனசில் என்ன நினச்சிட்ருக்க? மாமா இந்த குடும்பத்துக்காக எவ்வளோ உழைச்சவர், அவர் என்ன சினிமா எதுக்காச்சும் போய் சுற்றுறாரா? 6 மாதத்துக்கு ஒரு தடவை வணிகர் சங்கம் எல்லாரும் சேர்ந்து டூர் போவாங்க, அது கூட போக மாட்டார். இந்த குடும்பத்துக்காக ஓட உழைச்ச மனுஷனை எல்லோரும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசியிருக்கீங்களா? எவனாச்சும் இது மாதிரி பேசுனீங்க என் மச்சானை, அவ்வளோதான் தெரிஞ்சுக்கோங்க, நாக்கு மேலே பல்ல போட்டு பேசுவீங்களா? என் மச்சானுக்காக எதனா ஒன்றுனா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேலு கத்துறாரு எல்லார்கிட்டேயும். உடனே கோமதியே, என்னடா உனக்கு, பேசிட்டியா அப்படின்றாங்க. பேசிட்டேங்காண்டார். பேசிட்டல்ல, கிளம்பு முதல்ல அப்படின்றாங்க. என்னக்கா சொல்கிறேன்றாங்க. ஏய், இது எனக்கும் என் புருஷனுக்கும் உள்ள கதை, நீ எதுக்கு நடுவில் வர? அவருக்கு என்ன நீ வாயா? அவர் எதனா பாயிண்ட் விட்டால் நீ எடுத்து கொடுக்க போறியா? முதல்ல உன் பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறா பாரு, அவகிட்ட போயிட்டு உன் வீட்டு பிரச்சனையை பாருடா, முதல்ல கிளம்புடா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அப்புறம் பாண்டிக்கு சரியான கோவம் வருதுங்க பாண்டியனுக்கு. உடனே அவங்க பிள்ளைங்களை பார்த்து கேட்குறாரு, இந்த வீட்டில் எல்லாரும் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க, யார் மனசாவது அடுத்தவங்க மனசு புண்படுத்தும் அப்படின்னு தெரியாமல் வாய்க்கு வந்ததை இஷ்டத்துக்கு அடித்து விட்றாங்க. ஏண்டா, உங்களுக்கு நான் எதுவுமே செஞ்சது இல்லையா, எதுவுமே பண்ணது இல்லையா? நான் உங்களுக்காக கஷ்டப்பட்டது இல்லைப்பா, அப்படியே வச்சுக்கோங்க. ஆனால் உங்கள் 2 பேருக்கும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு செந்திலியும் கதிரையும் பார்த்து. என்னது அப்படின்றாங்க. நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்க, உங்கள் 2 பேருக்கும் 10 லட்சம் ரூபாய் நான் கொடுத்தனே, அது ஞாபகம் இருக்கா? என்ன கவர்மெண்ட்டு சார், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கவர்மெண்ட் ஆஃபீஸர், உங்கள் வேலைக்காக எண்ணி சொலையா 10 லட்சம் கொடுத்தனே, அந்த 10 லட்சம் ரூபாவை இப்போ சொல்கிறேன், 2 பேரும் 2 மாதத்தில் 5 காசு குறையாமல் எனக்கு திருப்பி கொடுக்கணும் அப்படின்றாரு. உடனே கோமதி இன்னும் நீங்கள் பெத்த பிள்ளைங்க கிட்டேயே என்னவோ காசு கொடுத்ததை கடங்கார மாதிரி கேட்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே, ஏய், உனக்கு சொல்கிறேன், இது இவங்களுக்கும் எனக்கும் நடக்கிற பிரச்சனை, இதில் நீ மூக்கு நுழைக்காத அப்படின்னு திட்டுறாரு. உடனே கோமதி திட்டுறாங்கங்க, ஏன் இது மாதிரி பண்ணுறீங்கன்னு. இவர் என்ன பண்ணுறாரு, இனிமேல் என்கிட்ட யாராவது வந்தீங்க, எந்த விஷயத்துலையாவது மூக்கு நுழைச்சிங்க, அவ்வளோதான் சொல்லிட்டு வெளியே போயிட்டு வண்டியில் டிஃபன் வாங்கிட்டு வச்சுருக்கிறாரு. அந்த டிஃபனை வாங்கின்னு டைனிங் டேபிளில் வச்சு அரிசியை தட்டு எடுத்துகிட்டு வர சொல்லி வச்சுக்கிட்டு சாப்பிட்றாரு. காந்திமதி போய் கேட்குறாங்க, ஏன் மாப்பிள்ள, கோமதி தான் சமைச்சு வச்சுருக்கால, அதை சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு பாண்டியன் சொல்கிறாரு, ஏன் அத்தை, என்னை வாய்க்கு வந்தபடி அவங்களும் அவங்க பிள்ளைங்களும் பேசுவாங்க, அதை நான் சாப்பிட்ணுமா? அதெல்லாம் நீங்களே சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு. நாளைக்கு இந்த பிரச்சனை இன்னும் தொடருமான்னு பார்க்கலாங்க. சின்ன பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணாங்க காந்திமதி, இப்போ பெருசாக நிற்கிதுங்க. இதுக்கு விளைவு என்னதான்றது மீண்டும் தொடருவோம். நன்றி, பாய் பாய்.